வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் செய்த 5 தவறுகள் அப்படின்னு அம்மா பிரேமலதா அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன அவர் தவறு பண்ணிட்டாருங்கிறத அம்மா சுட்டி காட்டுறாங்க. விஜய் வந்து ரொம்ப லேட்டாக வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமாம், அது எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் ஏன் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு தெரியாது. அது தூங்கி இருந்திருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். தாமதமாக வந்தது ரொம்ப தவறு தான். அதற்கப்புறம் விஜய் வந்து எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இது என்னங்க இது கேனப்பை ஊரில் கிறுக்கப்பை நாட்டாமைங்கிற மாதிரி சும்மா ரோட் ஷோ பண்ணுறதுக்கு இல்லை சும்மா பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் தண்ணி, சாப்பாடு, ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸ்லாம் கேப்டன் கொடுத்துட்டு இருந்தாரா? சும்மா ஏதாவது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. பேசணுங்கிறதுக்காக ஏதாவது பேசாதீங்க. ஒரு மாநாடு நடத்தும் போது இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, மாநாடு நடத்தும் போது கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. அதுபோல் எல்லா நேரங்கள்லையும் இப்போ விஜய் வர்றாரு அப்படின்னா ஒரு 70,000 பேர் கூடுறாங்க அப்படின்னா 70,000 பேருக்கு சாப்பாடு பண்ணுறதோ 70,000 பேருக்கு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருக்கிறதுலாம் ரோட் ஷோவில் பண்ண முடியாதுங்க. வரக்கூடிய மக்கள் எல்லாம் என்னமோ வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழே அவங்கெல்லாம் சோறே பார்த்ததில்லை, இல்லை தண்ணியே குடித்ததில்லை, அப்படியே வரப்போகிறான். விஜய் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய கதாநாயகனை பார்ப்பதற்கு, தன்னுடைய அரசியல் தலைவனை பார்ப்பதற்கு அவன் உணர்வுகளோடு வர்றான். அவனுக்கு போய் சோறு வாங்கி கொடு, நீர் வாங்கி கொடுன்னுட்டு இருக்கிறீங்க. அதற்கப்புறம் விஜய் இப்போ அந்த இடத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுகிறாரு. அதை பேசி விட்டு முடிச்சு விட்டு அவர் அப்படியே கடந்து போயிருக்கக்கூடாது. இங்கே எல்லாம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து அங்கேயே இருந்திருக்கணும். கேப்டனை பற்றி பேசுகிற, கேப்டன் இருந்திருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருப்பாரா? மக்கள் எல்லாம் செத்து போய்கிட்டு இருக்கும்போது நீ வந்து வீட்டுக்கு போயிருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதற்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, அம்மா, விஜய் அரசியலுக்கு ரொம்ப புதிய ஒரு ஆள். கேப்டன் பல விடயங்களில் அடிபட்டு பக்குவப்பட்டு சினிமாவில் வளர்ந்தவர். அதனால் அவருக்கு அனுபவங்கள் அதிகம். ஆனால் விஜய்க்கு அந்த அளவிற்கான அனுபவங்கள் இல்லை. அதே போல் அரசியலுக்கு ஒரு புதுசு. ஒருவேளை அந்த இடத்துல நாம் இருந்தால் வேறு மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துருமா, வேறு எதுவும் பிரச்சனைகள் வந்துடுமா அப்படின்னு உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம். விஜய் வந்து அங்கே போகணுங்கிற எண்ணம் இல்லை. அதே வேளையில் அவர்களுடைய கட்சிக்காரர்களும் தொண்டர்கள் தான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் வந்து இதுதான் சமயம், கேப்டன் மாதிரி விஜய் நீ இருக்கணும் அப்படின்னா, கேப்டன் மாதிரி விஜய் இல்லை தான். இப்போ கேப்டன் மாதிரி முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களா? இல்லை உங்கள் தம்பி கேப்டன் மாதிரி இருக்கிறாரா? இல்லை நீங்கள் தான் கேப்டன் மாதிரி இருக்கீங்களா? அதனால் வேண்டாம்மா, உங்கள் பக்கமே நிறையா தப்பு நிறையா இருக்குது.